எதிர்பாரா காலங்களில் ஏற்படக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள நாம் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து பேரிடர் மேலாண்மை துறையின் பேராசிரியர் கணபதி தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். இந்த பெருவெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதனோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ திடீர் வெள்ளம் வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அதற்கான சிறு சிறு அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த ஒரு பெருவெள்ளம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகி அதனால் வெள்ளம் அடிச்சிட்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணியோட கலர் மாறும். வெள்ளம் வரக்கூடிய ஏரியாக்கள், ரிவரை ஒட்டி இருக்கிற ஏரியாக்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வரும் அப்படின்ட்டு ஒரு ஒத்திகை பயிற்சியை நம்ம மேற்கொண்டு இருக்கணும். அரசு இதை பண்ணணும். நாமளும் பள்ளி கல்லூரிகள் இதை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ இந்த பெருவெள்ளத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேயே ஓடுறாங்க. ஆக்சுவலாக ஸோ மேடான பகுதியை நோக்கி நம்ம ஓடணும். பேரிடர் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறது ஒன்று. நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோ இல்லை பாஸ்போர்ட் இருக்குது, இல்லை மொபைல் ஃபோன்ஸ், எல்லாத்தையும் நம்ம பத்திரமா வச்சுக்கிறது ஒன்று. பட் வந்த பிறகு நம்ம அதை போய் எடுக்க போய் நேரத்தை வீணடிப்பதனால தான் பெரும்பாலான உயிர் சேதங்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நீச்சல் கற்றுக்கிட்டா நம்ம இந்த வெள்ளத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு நமக்கு இருக்குது.